ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. தொழில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று மாலை நேர ஆசிரியர் புகழேந்தி. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயிலும் ஒரு பள்ளியில் இப்படி மயான அமைதி நிலவுவதை என்னால் ஏற்க முடியாது. இது மோசமான சிறைச்சாலை அப்படின்னு சொன்னவர் அமெரிக்க கல்வியாளர் ஹெர்பர்ட் கோகல். சரியான விடை அல்லது தவறான விடை, இந்த இரண்டை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு தான் நம்மளோட கல்வி முறை இயங்குது. இதனால் குழந்தைகளோட புத்தி கூர்மையை அளந்தறிந்து அதனை மேம்பட வைக்கும் அமைப்பாக அதனால் செயல்பட முடியலை. 80% மேலே மதிப்பெண் பெறும் மாணவர்கள் தான் புத்தி கூர்மை உள்ளவர்கள் அப்படின்னு ஆசிரியர்கள் முடிவுக்கு வர்றாங்க. புத்தி கூர்மையை மேம்படுத்துகிறத மதிப்பெண்களை உயர்த்துறதாவே நம்மளோட கல்வி அமைப்பு முறை புரிஞ்சுக்குது. 35 மார்க் வாங்கியவர் அறிவு படைத்த வெற்றியாளர்கள், 34 மார்க் வாங்கி ஃபெயிலானவர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிறோம். 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் மட்டும்தான் அரசு நடத்தும் பொதுத் தேர்வுகளை நோக்கி இயங்குது. அதை தவிர ஏனைய வகுப்புகள் நடப்பதாக கூட கவனத்தில் கொள்ளாத அதிகார அமைப்பாகத்தான் நம்ம கல்வித்துறை மாறிட்டுதோன்னு தோணுது. கல்வியியல் ஆய்வு மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில், அதாவது NCERT, தேசிய கல்வி நிலை தரப்பட்டியல் ஒன்றை வெளியிட்டுச்சு. தமிழ்நாட்டின் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் அடிப்படை திறன்களின் தரம் கடைக்கோடிக்கு போயிட்டதா புள்ளி விவரங்கள் காட்டுச்சு. 8ஆம் வகுப்பு வரை எல்லாரும் பாஸு அப்படின்னு குழந்தை கல்வி உரிமை சட்டம், அதாவது RTE சொல்கிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது சில ஆசிரியர்களோட வாதமாக இருந்துச்சு. அப்படின்னா இதே சட்டம் அமுலில் இருக்கிற கேரளத்தில் பல படிநிலைகளில் முன்னேறியது எப்படின்னு யாருமே கேட்குறதில்ல. பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற அமைப்பை கடந்து மாணவர்களோட புத்தி கூர்மைக்கான உண்மையான கல்விக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு காட்டிய மாணவர் தான் புகழேந்தி. நமது குழந்தைங்க ஒரு வகையான ஓட்டப்பந்தயத்தை வாழ்நாள் முழுசும் அனுபவிக்கிறாங்க. மற்றவங்களோட ஒப்பிட்டு அவங்கள நாம் சுயமற்றவர்களாக ஆக்கி வச்சுருக்கோம். அந்த பந்தயம் யார் முதல்ல சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடுது. வேமா எழுது, இல்லைனா உன்னோட முதல்ல முடிச்சிடுவான் அப்படின்னு வகுப்பில் அது தொடருது. அதுதான் விடைத்தாள மதிப்பெண்களாக மாற்றுது. நியூசிலாந்தோட குழந்தை நல உளவியல் அறிஞர் மேரி கிளே மதிப்பெண்கள் என்பவை ஒப்பீடுகளே அப்படிங்கிறாரு. குழந்தைங்க வாங்குகிற மார்க்குக்கும் அவங்களுடைய புத்தி கூர்மைக்கும் தொடர்பே இல்லைன்னு நிரூபித்தவர் அவர். ஒரு விடைத்தாளுக்கும் இன்னொரு விடைத்தாளுக்கும் இடையே தாள் திருத்தம் செய்கிற ஆசிரியரோட மனதில் தோன்றும் ஒப்பீடுகள் தான் மதிப்பெண் பட்டியலாக மாறுது அப்படின்னு அவர் நிரூபித்தார். அதுக்கப்புறம் 1979 முதல் முறையாக இங்கிலாந்தில் ஆன்சர் கீ, அதாவது விடை வழிகாட்டியல்ங்கிறத பொதுவான முறையில் வழங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பெரிய மாற்றம் நடந்துருச்சு. புத்தி கூர்மைனா இந்த ஆன்சர் கீயில் இருக்கிறத அப்படியே ஆன்சர் ஸ்கிரிப்டில் நகல் எடுக்கிறது மாதிரி இப்போது மாறிடுச்சு. கற்றதை தக்க வச்சுக்கிட்டே அதை பகுப்பாயிறது, படைப்பாக்கம் செய்கிறது அப்படிங்கிற முறையில் பயன்படுத்துறது தான் புத்தி கூர்மை அப்படின்னு மேரி கிளே அறிவித்தாங்க. குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த கிரேட் அல்லது ரேங்க், இது புத்தி கூர்மைக்கான அளவு இல்லை. தனக்கு கிடைக்கிற தகவலை சுய சிந்தனையாக மாற்றுதல், சொல்வளம், ஒப்புமை, பொது கணக்கீட்டில் சிறத்தல், படைப்பாற்றல் திறன், பிரச்சனைகளை அணுகும் அல்லது தீர்க்கும் ஆற்றல் பெறுதல் அப்படின்னு குழந்தைகளோட புத்தி கூர்மையை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அலகுகளாக பிரித்து ஆய்வு செய்தார் மேரி கிளே. அதில் கடைசியாக சமூக பயன்பாடையும் சேர்த்தார். இந்த அடிப்படைகளில் 1-2 கூட பள்ளி கல்வியால் தேர்வு மதிப்பெண் முறையில் தக்க வைக்க முடியாதுன்னு அவர் நிரூபித்தார். ஒரே வயசுடைய மாணவர்களோட கல்வித்திறன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஆனால் பொதுக்கல்வி இந்த கோட்பாடை ஏற்கிறதில்ல. இதனால் நடக்கிறது என்னென்னா, மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றவர் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கதாநாயகன் அந்தஸ்தோடு ஊடகங்களால் கொண்டாடப்படுவார். அதன் பிறகு அவர் என்ன ஆனார்னே தெரியாமல் போகும் அவலம்தான் நடக்குது. பாஸ் ஃபெயிலுங்கிற அமைப்பை கடந்து புத்தி கூர்மையை சமூக பயன்பாடாக மாணவர்கள்ட்ட எடுத்து செல்ல என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு வழிகாட்டியவர் தான் புகழேந்தி.
எனக்கு 11ஆம் வகுப்பு மாணவராக தான் புகழேந்தி அறிமுகம் ஆனார். நம்மளோட கல்வி அமைப்பில் மேல்நிலை அப்படிங்கிற 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளோட கல்விங்கிறது பள்ளியோட மட்டுமே சம்மந்தப்பட்டதில்லை. டியூஷன் கலாச்சாரத்தில் அந்த வளரிளம் பருவத்தை நாம் முழுக்க சிதைச்சிடுறோம். அது பள்ளியில் மதிப்பெண் பட்டியல் தந்த ஒரு நாள். என்னோடய வகுப்பறை வாசலில் 7வது 8வது வகுப்பு மாணவர்கள் சிலரும் அவங்களோட பேரண்ட்ஸும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. புகழை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாணவர் சொன்னார். வகுப்பில் கடைசி பெஞ்ச் மாணவர்களை ஒருத்தர் தான் புகழேந்தி. என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வெளியே போனார். வந்தவங்க எல்லாம் தங்கள் குழந்தைகளோட மதிப்பெண் பட்டியலை பணிவோட புகழேந்திட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடித்து அவர் வகுப்புக்கு திரும்பிய போது, யார் தம்பி அவங்க, தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கோரஸாக அவங்கெல்லாம் புகழோட ஸ்டூடெண்ட்ஸு சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி விசாரித்தேன். சராசரி மார்க் வாங்குகிற புகழேந்தி 10ஆம் வகுப்பில் ஆங்கில பாடத்தில் தோல்வியுற்று மறுமுறை தேர்வு எழுதி தேறியவர். ஆனால் அவர் வசிக்கிற பகுதியில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்காக மாலை நேரத்தில் இலவசமாக திண்ணைப்பள்ளி நடத்துகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். மனநெகிழ்ந்து போனேன். புகழ் ரொம்ப அடக்கமாக, என்கிட்ட 48 பேர் படிக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னார். அவரோட வகுப்பு மாணவர்கள்லாம் டியூஷனுங்கிற பேரில் மதிப்பெண் மேல் பைத்தியமாக அலையும் போது தன்னோட கல்வியை கற்பித்தல் திறனாக தலைமை பண்பாக மாற்றி ஊருக்கே அறிவொளி ஏற்றிருக்கார் அவர். நீங்கள் தான் தம்பி உண்மையான ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் பாராட்டி கை குலுக்கினேன். கல்விக்கான உண்மையான பயன்பாடு அது சமூகத்துக்காக பயன்படுவது தான் அப்படின்னு எனக்கு புரிய வைத்தவர் தான் புகழேந்தி. இன்றைக்கி அரசு போக்குவரத்து கழகத்தில் பேருந்து ஓட்டுநராக இருக்கார். ஆனாலும் அரசு வேலைகள் தேடுவோருக்காக போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி சேவை மையம் ஒன்று ஓய்வு நேரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து நடத்திக்கிட்டு வராரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.